மார்ச் 2, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். May the Lord give you strength, health and blessings. Get it. லூக்கா 10 அதிகாரம் 19 Luke chapter 10 verse 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விசேஷமான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அது என்னவென்றால், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு மறைவாக பலவிதமான போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் காரணம் பிசாசு. இந்த சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்துருவானவன் எடுக்கும் ஆயுதங்களில் முதன்மையானது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தை கொண்டு வந்து சோர்வடைய செய்வதே ஆகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றி சத்துருவின் எல்லா தந்திரங்களையும் வீழ்த்தும்படி நமக்கு தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. My dear brothers and sisters, Jesus Christ has given special authority to the children of God who believe in the Lord Jesus Christ and walk in His way. It is the power to overcome all the powers of the enemy. In our life as human beings, we are facing many kinds of struggles hidden from our eyes, and all these struggles are caused by the devil. Gain the power to carry out the powers of this enemy. One of the enemy's main weapon is to make us feel powerless. But the Lord Jesus Christ encourages us by giving us His power to make us strong and defeat all the wiles of the enemy. So we must use the power that has been placed in our hands. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களுக்கு ஆண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவரே கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவரா அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த அதிகாரத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் தருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் காரணமானவன் இந்த பிசாசு தான் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. இப்பொழுது போல யார் யார் ஆண்டவரே அப்பா என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே இந்த சத்துருவை ஆண்டவரே இந்த பொல்லாத சத்துருவை ஆண்டவரே மேற்கொள்ள வேண்டும், அதற்கு என்னை நீங்கள் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, எனக்கு வல்லமையை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்று
பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவானவன் ஆண்டவரே அநேக நேரங்களில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே சோர்வடைய செய்திருக்கிறான் ஆண்டவரே. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிற கர்த்தாவே, அப்பேற்பட்ட பிள்ளைகள் இன்று ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை ஆண்டவர் பலப்படுத்துவார், சத்துருவின் எல்லா தந்திரத்தையும் வீழ்த்தும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஆண்டவரே பிசாசுக்கு நம்முடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் கூட கர்த்தர் நீர் சந்தித்து அதை அவர்களுக்கு நீர் தந்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தாவே இந்த பலவீனத்திலிருந்து இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அவர்களை நீ கட்டளையிட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களில் பார்வை இல்லாமல் ஆண்டவரே இப்பொழுது கூட கர்த்தாவே எனக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பார்வையை நீ தருவீராக. அந்த கண்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிப்போக அந்த கண் பார்வை நல்ல முறையில் ஆண்டவரை இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்கள் ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையில் ஆண்டவரே பரீட்சைகளை எழுதும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பரீட்சைகளை வெற்றிகரமாக செய்து முடித்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக சந்தோஷப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமாய் தேவையில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் கூட கர்த்தரை சந்தித்து அவருடைய வாழ்வுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அப்பா நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று நீடிய ஆயுள் நாட்களை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை அவர்கள் காணும்படியாக கர்த்தர் நீர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு அருளை செய்து எல்லா கிருபைகளின் நன்மைகளையும் தந்து ஆண்டவரை இந்த வருடத்தில் அவர்களை எடுத்து பயன்படுத்தி அவர்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.